அனைவருக்கும் வணக்கம். ராதே கிருஷ்ணா. ஸ்ரீ கிருஷ்ணமய ஜோதிடத்தில் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள அனைத்து ராசிகளுக்குமான ராசி பலன்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மீன ராசிக்கான குரு பயிற்சி பலன்கள் தான். குரு பயிற்சியில் நிறைய நன்மைகள் அடையக்கூடிய ராசிகள் விருச்சிகம், மகரம், மீனம், இந்த மூணு தான் அப்படிங்கிறத நீங்கள் எல்லா காணொலிகளையுமே கேட்டுக்கிட்டே தான் இருப்பீங்க. அந்த வகையில் ஜென்மசனியும் 12 ராகுவுமாக இருந்து தூக்கம் கெட்டு போய் நிறைய விஷயங்களில் ஸ்ட்ரகிள் ஆகி மாற்றங்கள் கிடைத்து அதுவும் திருப்தி தராமல் இருக்கக்கூடிய மீனராசிக்கு இந்த வருடம் நிச்சயமாக நிறைய நன்மைகள் தரக்கூடியதாக தான் இருக்கும். லக்னாதிபதியான குருவே 5ஆம் இடத்துல சென்று உச்சமாக போகிறார். இது என்னென்ன வகையெல்லாம் நன்மை தீமைகள்லாம் கொடுக்க போகுது வாங்க பார்க்கலாம். மாணவர்கள், முதலாவதாக மாணவர்களை பொறுத்தவரையும் தேர்வில் நல்ல மதிப்பெண் எடுத்திருப்பாங்க. அவங்க எதிர்பார்க்கக்கூடிய கோர்ஸ் கிடைக்கும், அவங்க எதிர்பார்க்கக்கூடிய காலேஜ் கிடைக்கும். காலேஜ் படித்து முடிச்சு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அவங்களுடைய என்ன சொல்கிறது ப்ரெஃபரன்ஸ்லேயே பாசிபிளி நான் சேம் ஸ்டேட்டுக்குள்ளே சேம் சிட்டிக்குள்ளேயே நான் வேலை தேடுறேன், ஆனால் எனக்கு கொஞ்சம் நல்ல சம்பளம் வேணும், கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். இந்த மாதிரியான ஒரு பெரிய நல்ல நேம் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியில் நான் வேலை தேடுறேன், கண்டிப்பாக கிடைக்கும். நிறைய நன்மைகள். ஏன்னா 10ஆம் அதிபதியும் அவரே குருவே ஆகிறதுனால அவர் 5ஆம் இடத்துல உச்சமாகும் பொழுது நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணி எதெல்லாம் உங்களோட ஒர்க்கில் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே கிடைக்கக்கூடிய தன்மையாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அமையும். ஸோ மாணவர்களை பொறுத்த வரைக்கும் லக்னாதிபதியான குரு உங்களுக்கு நிறைய நன்மைகளை தர காத்திருக்கிறார். ஆனாலும் 5ஆம் இடத்துலேயே போய் அவர் உச்சமாகிறதுனால மென்டலி கொஞ்சம் நிறைய ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நீங்கள் கேட்டதே கிடைச்சாலுமே லாஸ்ட் இயர் கேட்டது கிடைச்சி திருப்தி இல்லைன்னு இருக்கும், இந்த வாட்டி திருப்தி இருக்கும், ஆயினும் ஒரு மாதிரி மென்டலாக கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கும். பாசிட்டிவான ப்ரெஷர் தான், நல்லபடியாக அதை யூஸ் பண்ணுங்கள், நல்லா தூங்குங்க, ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, என்ன தேவையோ அதை சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஸ்ட்ரெஸ் ஈட்டிங் வேண்டாம். தொடர்ந்து ஹனுமார் வழிபாடு செஞ்சுக்கிட்டே வாங்க. உங்கள் வேலையில் எவ்வளோ க்ரோத் நீங்கள் பார்க்குறீங்க, உங்களோட படிப்பில் நீங்கள் எவ்வளோ முன்னேற்றம் பார்க்குறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு அனுகூலமாக கையில் தெரியும். அடுத்தபடியாக திருமண காலத்தில் இருக்கக்கூடிய எல்லா மீனராசிக்குமே இந்த வருஷம் ஓஹோன்னு வரணும் அமையும். பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி மனதுக்கு பிடித்த ரொம்ப ஒரு மீனராசி பொதுவான திருமண வாழ்க்கையில ரொம்ப திருப்தியா இருக்கக்கூடிய ராசி கிடையாது. டு பி வெரி ஹானஸ்ட், உங்களுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு மொத்தமா வித்தியாசமா இருக்கக்கூடிய ஒரு கணவனோ மனைவியோ தான் அமைவாங்க. திருமணம் வரைக்கும் நீங்கள் ஓஹோன்னு கற்பனை பண்ணிட்டு உள்ளே போன உடனே அவங்க லைஃப்பில் சில டவுன்ஃபால் நடக்கும். ஏன்னா 7ஆம் அதிபதி லக்கணத்தில் நீச்சமாகக்கூடிய ராசி யாரோடது ராசி? மீன ராசி தான். ஸோ உங்களோட திருமணமான உடனே அவங்க வேலையிலையோ இல்லை அவங்க வீட்டிலையோ ஏதாவது ஒரு பிரச்சனையை அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. இது உங்களால் நடக்கணும்னு அவசியம் கிடையாது, அவங்களோட விதி அப்படி இருக்கும், அதனால உங்களுக்கு அப்படி நடக்கும். அப்படி நடக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய திருமணமான முதல் காலமே கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரகிள் பார்க்கும். ஸோ அதனால் மீனத்துக்கு கொஞ்சம் திருப்தியற்ற தன்மை எப்பொழுதுமே திருமணத்தில் இருக்கும். ஆனால் இப்போ உங்களுக்கு அமையக்கூடிய திருமணம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 100% நல்ல சந்தோஷமான ஒரு திருப்திகரமான வரனோ வதுவோ அமைந்து திருமணம் அமையக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது மீனத்துக்கு இந்த வருடம் இருக்குது. ஸோ யாரெல்லாம் திருமணம் பண்ணலாமான்ற யோசனையில் இருக்கீங்களோ கண்டிப்பாக திருமணம் பண்ணலாம். காதல் திருமணம் நிச்சயமாக கைகூடும், டவுட்டே வேண்டாம். வீட்டார் சம்மதத்தோடு காதல் திருமணம் கைகூடும். ஸோ திருமண காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும், திருமண காரியங்களை பொறுத்த வரைக்கும் மீனத்துக்கு இந்த வருடம் மிகவும் நன்றாக. வேலையில் இருக்கக்கூடியவர்கள், நான் சொல்லிட்டேன் வேலையில் ஒரு பெட்டர்மெண்ட் இருக்கும் ஆனால் ப்ரெஷர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வருஷம் ஒர்க் லோடு ஏறப்போகுது. ஸோ அடுத்த வருஷம் ஒர்க் லோடு ஏறும்பொழுது நீங்கள் ஏற்கனவே 7.5 சனி இருக்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. 10ஆம் அதிபதி குரு 10ஆம் இடத்துக்கு உரிய குரு உச்சமாகி 10ஆம் இடத்திற்கு சனி பார்வை கிடைத்து நீங்கள் இருக்கீங்க. அப்படிங்கிறனால ஒர்க் லோடு எடுத்துக்கிறது நல்லது. பர்டிகுலராக நவம்பர் டு ஒரு டிசம்பர் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ப்ரெஷர் ஆகிடும், ஒர்க்கு ஹெல்த் பாதிக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் ஒரு நிதானமான பேபி ஸ்டெப்ஸ் வைங்க. ஆனால் வந்தால் வருது. ஏன்னா 5ஆம் இடம் அப்படிங்கிறது கொஞ்சம் பாக்கியத்தை சேர்த்து கொடுக்கக்கூடிய நிறைய ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கொடுத்துரும். ஸோ கம்ஃபர்ட் ஜோனில் நான் வேலையே போடாமல் இருக்கேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. ஹைக்கு ப்ரமோஷன் 2 கிடைக்குது அப்படின்னா அதில் ப்ரமோஷனை ப்ரெஃபர் பண்ணுங்கள். ஒர்க்லோட கண்டிப்பாக இருந்துகிட்டே தான் இருக்கும், அதை எடுத்துக்கோங்க, வேண்டான்னு தவிர்க்காதீங்க. வேண்டான்னு தவிர்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் வேலையை விட்டு போயிடலாமா அப்படின்னு அவங்க போயிடுறீங்களா அப்படின்னு அவங்க கேட்குற மாதிரி ஆகிடும். ஸோ இதுவே நீங்கள் ஒர்க்லோட் போட்டிங்கன்னா, நான் இவ்வளோ ஒர்க்லோட் போட்டிருக்கேன், நீ கொடுக்கலன்னா நான் கிளம்புறேன், டிமாண்ட் பண்ணக்கூடிய பொசிஷனில் நாம் இருப்போம். ஸோ அப்போ உங்களுக்கு ப்ரொமோஷனும் ஹைக்கும் சேர்ந்துமே நல்லபடியாக கிடைக்கும். அப்படிங்கிறதுனால அந்த விஷயம் உங்களுக்கு வேலைக்கு போகக்கூடியவர்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும்.
திருமண காரியங்கள் பார்த்தாச்சு. குழந்தை பிறப்பு ரொம்ப 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 அருமையாக இருக்கிறது. நிச்சயமாக பெயர் சொல்லக்கூடிய பிள்ளை பிறக்கக்கூடிய அமைப்பு நல்லதொரு அமைப்பு. 7.5 சனியிலாங்க நிறைய பேர் கல்யாணம் ஆகும், 7.5 சனியிலாங்க குழந்தை பிறக்கும். 7.5 சனியில் இவ்வளோ நல்லது நடக்குமானா நடக்கும். ஆனாலும் ஜென்மத்தில் சனி இருக்கார் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் கண்டிப்பாக நிறைய நன்மை நடக்கும். ரேவதி நட்சத்திரத்துக்கு ப்ரெஷர் வந்து கொஞ்சம் நிறைய தான் இருக்குது. தொடர்ந்து நீங்கள் வந்து கீதாச்சாரியன் வந்து தொடர்ந்து நீங்கள் வந்து வழிபாடு பண்ணணும். கிருஷ்ண வழிபாடு கீதாச்சாரியனா கீதை படிங்க, கீதை கேளுங்க, கீதை படிங்க. முடிஞ்ச ஏதாவது ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணுங்க. நிறைய இடங்களில் கீதா காலக்ஷேபம் நடக்கிறது, உபன்யாசங்கள் நடக்கிறது, கோர்ஸ் எடுக்கிறாங்க, அதெல்லாம் ஜாயின் பண்ணுங்க. ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த பீரியடில் தேவைப்படும். ஏன்னா ஸ்பிரிச்சுவலாக நீங்கள் கொஞ்சம் இன்க்ளைன் ஆகும் பொழுது உங்களால் இந்த 7.5 சனி ஈஸியாக கடந்துட முடியும். என்னதான் குரு பயிற்சி உங்களுக்கு ஃபேவரபுளாக இருந்தாலும் மென்டல் ப்ரெஷர் அப்படிங்கிறதும் ஒர்க் லோட் அப்படிங்கிறதும் உங்களுக்கு நிறைய தான் இருக்க போகுது. ஸோ கொஞ்சம் ஆன்மீகத்திலையும் கொஞ்சம் ஆத்மாவை பற்றி, இப்போ ரிலீஜியஸ் அப்படின்னா அது ஒரு மாதிரி, ஸ்பிரிச்சுவல் அப்படிங்கிறது இன்னும் ஒரு படி மேலே கூட. ஸோ ஸ்பிரிச்சுவலாக நீங்கள் உங்களை யாருன்னு தேடக்கூடிய டைமாக இந்த டைம் இருக்குங்கிறதுனால கண்டிப்பாக கீதை படிங்க. எல்லா ரேவதி நட்சத்திரக்காரர்களும், மீனராசிக்கே சொல்கிறேன், பட் கண்டிப்பாக ரேவதி நட்சத்திரக்காரங்க கீதை படிக்கணும். அப்போ தான் உங்களால் நீங்கள் ஸ்டேபிளாக வந்து உங்களை வச்சுக்க முடியும். நல்ல பேர் சொல்லக்கூடிய பிள்ளை பிறக்கக்கூடிய அமைப்பு வந்து கண்டிப்பாக மீனராசிக்காரர்களுக்கு இந்த வருடம். வயதானவர்கள், அதாவது ஒரு 40 வயதை கடந்தவர்கள் வந்து கொழுப்பு ஏறக்கூடிய, உடம்பில் வந்து கொழுப்பு சக்தி அதிகமாகக்கூடிய அமைப்பு ஏற்படும். இந்த வருஷம் உங்களுக்கு நீங்கள் வந்து கம்ஃபர்ட் ஜோனில் இருந்துட முடியும். நீங்கள் எதிர்பார்த்தீங்கனாலும் கம்ஃபர்ட் ஜோனில் இருந்துருவீங்க. வேலை எடுத்துக்கணுங்கிற அவசியம் இல்லாமல் கூட இருக்கும், ஒர்க் அவுட் பண்ணணும்னு அவசியம் இல்லாமல் இருக்கும். எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு அடுத்த வருஷம் வச்சு செஞ்சு விட்ரும். பர்டிகுலராக நவம்பரில் ஒரு வாட்டி ஹெல்த் இஷ்யூ வந்து சொல்லி காமிப்பார், சனி உனக்கு இந்த இஷ்யூ இருக்குன்னு. அப்பயும் நம்ம அதை ஒமிட் பண்ணி அதை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு அந்த கொஸ்டினை வந்து சாய்ஸில் விட்டுட்டு ஓடிட்டு இருந்தோம்னா அடுத்த வருஷம் போய் அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டியது. ஏன்னா அடுத்த வருஷம் குரு 6க்கு போகிறாருன்னு நம்ம மறக்கக்கூடாது. அனாவசியமான கடன், அனாவசியமான ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் வளர்த்து விடக்கூடிய தன்மைங்கிறது குருவுக்கு நிறையவே உண்டு. ஸோ அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஹெல்த் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். 40 வயதிற்கு மேலே இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் ஏதாவது ஒரு ஒர்க் அவுட்டு, ஏன்னா நான் 7.5 சனிக்கு பொது பரிகாரம் சொல்கிறது இதுதான், ஏதாவது ஒரு ஒர்க் அவுட் கண்டிப்பாக பண்ணுங்க அப்படிங்கிறது தான். ஸோ தொடர்ந்து ஏதாவது ஒரு ஒர்க் அவுட் வந்து தொடர்ந்து பண்ணுங்கள். ஒரு ஜிம் போகிறதோ அல்லது வந்து ஒரு யோகா பண்ணுறதோ இல்லை வாக்கிங் போகிறதோ, உங்களுக்கு எது சௌரியமோ அதை பண்ணுங்கள். யோகா பண்ணுவது, கீதை படிப்பதை நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா 5ஆம் இடத்தில் குரு இருக்கும்பொழுது ஞானம் பிறக்கும். ஸோ உங்களுக்கு வந்து அது டக்குன்னு அடாப்ட் ஆகும், மைண்டில் வந்து புரிஞ்சுக்க முடியும். எல்லாராலையும் எல்லா டைம்லையும் அதெல்லாம் புரிஞ்சுக்க முடியுமானா முடியாது. ஆனால் மீனராசிக்காரர்கள் பொதுவாகவே புத்திசாலிகள், நிறைய பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய ராசி மீனராசி. நீங்கள் அந்த எல்லா பொட்டன்ஷியலையும் ஃபுல்லாக கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா கீதை படிக்கணும், யோகா வந்து நீங்கள் எடுத்து பண்ணணும். ஒரு மினிமலாக பண்ணுங்கள், 15 மினிட்ஸ் பண்ணுங்கள், ஏதாவது ஒரு குருவோட துணையோட பண்ணுங்கள். தொடர்ந்து குரு வழிபாடு, சாய்பாபா வழிபாடு, கீதாச்சாரியனே நான் சொல்கிறதுக்கு அல்டிமேட் குரு அவர் தான், அல்டிமேட் சுப்ரீம் லார்ட் அவர் தான், அல்டிமேட் குரு அவர் தான், எல்லாமே ஃபைனலாக பெருமாள் தான். ஸோ அதை வந்து நம்ம மறந்துடக்கூடாது. அது போகும் எனக்கு சாய்பாபா வழிபாடு பிடிச்சிருக்கு, இல்லை வேறு ஏதாவது ஒரு குரு வழிபாடு பண்ணுற, பெரியவா வழிபாடு பண்ணுற, தொடர்ந்து பண்ணுங்கள். அதுவும் நன்மைகளை தரக்கூடியதாகவே உங்களுக்கு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக எல்லாரும் இப்போ 80 மார்க்ஸ் 90 மார்க்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. அஃப்கோர்ஸ் உங்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்க போகுது, பட் மைண்ட் ப்ரெஷர் வந்து இருக்குது. பர்டிகுலராக ரேவதி நட்சத்திரக்காரங்க, உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களை கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க. ஏன்னா போன வருஷம் அவங்க அதை ஃபேஸ் பண்ணாங்க, ஜென்மத்தில் சனி. ஆனால் அவங்க அளவுக்கு உங்களுக்கு மோசமாக இருக்காது, ஏன்னா உங்களுக்கு குரு பார்த்துட்டார். ஸோ சில குழப்பங்கள் இருக்கும், தீர்வு கிடைக்கும். அதுக்கு தீர்வு கிடச்சிருச்சுன்னு யோசிச்சு முடிக்கணும், திரும்ப குழப்பங்கள் தீர்வுகள் குழப்பங்கள், இப்படியே தான் உங்களுக்கு வந்து இந்த ஒரு வருஷம் போகும். அடுத்த வருஷமும் அப்படி தான் இருக்கும், 27 பாதி வரைக்கும். ஸோ அதனால் நீங்கள் அதுக்கு வந்து இந்த மாதிரியே ஸ்பிரிச்சுவலாக மாறுறது, இறை வழிபாடு தொடர்ந்து பண்ணுவது, கீதை படிப்பது, யோகா மாதிரியான மைண்டு காம் பண்ண விஷயங்கள் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். திங்கட்கிழமைகளில் அன்னதானம் கொடுப்பது அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். பர்டிகுலராக பெற்றவர்கள் வந்து மீன ராசிக்கார குழந்தைகள் இருந்தாலும் சரி, மீன ராசிக்காரர்கள் உங்களுடைய குழந்தைகளும் சரி, சற்றே விவாதங்கள் வந்து ஏற்படும். மன ரீதியான ப்ரெஷரில் இதுவும் ஒரு முக்கியமான ஒரு அமைப்பாக உங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த வகையில் நீங்கள் வந்து குழந்தைகளோட சண்டை போடாமல் நிதானமாக விஷயங்கள் சொல்லித்தரணும். உங்கள் குழந்தைங்க மீனராசியாக இருந்தாலும் சரி, நீங்களே மீனராசியாக இருந்து உங்களோட குழந்தைங்களோட அப்ரோச்சுமே வந்து நிதானம் அப்படி போயிடணும். ஏன்னா ஜஸ்ட்டு அவங்க வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி ரெபல் பண்ணுவாங்க இந்த டைமில். பட் நன்மைகள் தான் நிறைய இருக்குது, ஒன்றும் பெரிய கவலைகள் இல்லை. இருந்தாலும் இந்த ரெபலை வந்து சமாளிக்கிறதுக்கு நீங்களும் ஸ்பிரிச்சுவலாக மாதிரி குழந்தைங்களும் இந்த டைமில் கொண்டு வந்துடணும். 12 வருடத்திற்கு ஒரு முறை நடக்கக்கூடிய குரு பயிற்சி தான் இன்றைக்கி நடந்திருக்க குரு பயிற்சி. குரு அதாவது மீனராசிக்காரருக்கு லக்னாதிபதியான, அதாவது ராசி அதிபதியான குரு 5ஆம் இடத்தில் சென்று உச்சமாகுதுங்கிறது 2014 நடந்தது. இப்போ தான் திருப்பி நடக்குது, 12 வருடம் கழிச்சு நடக்கிறது. ஸோ நீங்களே யோசிச்சு பாருங்கள், 2014 திருப்பி யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ குழப்பங்கள் நடந்து உங்களுக்கு சில நன்மைகள் நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். சேம் ரிப்பீட் நடக்குது இப்போ உங்களுக்கு, சரிங்களா? ஆல்மோஸ்ட் அதே விஷயங்கள் தான் உங்களுக்கு ரிப்பீட்டில் நடக்க போகுது. ஸோ அந்த வகையில் நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிறீங்க. பர்டிகுலராக நீங்கள் வந்து என்னென்னா
போன தடவையும் இதே மாதிரி ஒரு காம்பினேஷனில் வரும்பொழுது குரு வந்து கடகத்தில் இருந்தார். அந்த டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விருச்சகத்தில் சனி இருந்தார். அப்பொழுதும் அந்த நீர் திரிகோணம் இருக்குது பார்த்தீங்களா, மோட்ச திரிகோணம். இந்த திரிகோணத்தில் இருக்கவங்க எல்லாருமே இந்த மாதிரியான குரு உச்சமாகக்கூடிய பீரியட்ஸை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா சனியும் குருவும் சேர்ந்து உங்களுக்கு ஏதோ சொல்லி கிடக்க முயற்சி பண்ணுறாரு. சனி குரு கேது தான் சன்னியாச யோகம், சனி குரு கேது தான் மோட்ச யோகம். ஸோ உங்களுக்கு ஸ்பிரிச்சுவலாகவும் நிறைய விஷயம் வந்து குரு வந்து இந்த டைமில் சொல்லி தருவார், சனி அதற்கு உதவி பண்ணுவார். ஸோ அதனால் அதையுமே நீங்கள் தொடர்ந்து வந்து ஒரு சின்ன கான்சன்ட்ரேஷன் போட்டிங்க அப்படின்னா ஒரு பெரிய ஒரு லைஃப் டர்னிங் பாயிண்ட், செல்ஃப் ரியலைசேஷன், ஆத்ம அறிவு அப்படிங்கிறத மீனராசிக்காரர்களாக இங்கே வளர்த்துக்க முடியும். ஏன் மற்றவர்களுக்கெல்லாம் சொல்லாமல் இதை மீனராசிக்காரர்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, மீனம் என்பதே முடிவை குறிக்கக்கூடியது. இதற்கு மேலே திருப்பி திருப்பி பறந்துக்கிட்டு இருக்க அந்த பிறவி சுழற்சியை வந்து நான் அறுக்கணும். புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனி ஜகரே சயனம். திருப்பி 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 பிறந்து பிறந்து இந்த சம்சாரத்தில் நம்ம இருக்கோம். மீனராசிக்காரர்களுக்கு அதை அறுப்பதற்கு ரொம்ப அழகான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்கள் கையில் வந்து கொடுத்து தான் கடவுள் உங்களை மீனராசியில் பிறக்க வச்சிருக்கார். அப்போது அதை நம்ம ரியலைஸ் பண்ணி அதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். அவர் எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காரு, நான் வந்து அந்த பிறவி நிறைய அடைய வேண்டும் அப்படிங்கிற ஆசை எனக்கு இருக்கணும். ஆசைப்பட்டாதான் அவர் முயற்சி பண்ண முடியும். அதனால் இந்த ஒரு வருடத்தை அதற்கு எவ்வளவு தூரம் ஸ்பிரிச்சுவலாக நீங்கள் மாறுறீங்களோ அவ்வளவு தூரம் உங்களுக்கு நன்மைகள் பிறக்கும் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய ராஜலட்சுமி நாராயணன். நன்றி. ராதே கிருஷ்ணன்.